அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையோடு அதி அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக வந்திருக்கிறதுங்க. இன்றைய நாளைய தினம் உங்களுடைய பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும் என்றால், நாளைய தினத்தில் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் கிருத்திகை தினத்துல உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து, நீங்க இந்த தீபத்தின் முன்பு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு எவ்வளவு செல்வ வளத்தையும் கேட்டாலும் அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வாரி கொடுத்து விடுவாருங்க. நிரந்தர வேலையில் அமர்ந்து வருமானத்தை பெருக்கணும், நிரந்தரமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி வருமானத்தை பெருக்கணும். நாம செய்ய வேண்டிய வழிபாடு என்றால் அதற்கு முருகர் வழிபாடு தாங்க. முருகரது திருப்பாதங்களை இறுக பற்றி கொண்டாலே நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும், செல்வ வளம் உயரும் என்பது நம்பிக்கைங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது மட்டுமல்லாமல் நாளைய தினம் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தி திதியும் இருக்கிறதுங்க. இந்த அற்புத வாய்ந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம். தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது திருநீருங்க. வளர்பிறை, அதாவது நாளைய தினம் வளர்பிறை கிருத்திகை தினமாக இருப்பதால் கொஞ்சம் பசுஞ்சாணமான திருநீராக வாங்கிக்கோங்க. பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து முருகனின் திருவுருவ படத்திற்கு முன்னாடி பூக்களை அலங்காரம் செய்து ஒரு தாம்பூலத்தட்டில் கொஞ்சமாக விபூதியை பரப்பிக்கோங்க. அதன் மேல ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி, அதாவது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்புங்க. நெய் ஊற்றி தீபம் ஏற்ற முடியாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் முருகனின் முன்பாக அமர்ந்து இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் சொல்லி ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி மனம் உருகி ஆத்மாத்மாக பிரார்த்தனை செய்துக்கோங்க. இறுதியாக கற்பூர ஆராத்தி காண்பித்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. உங்களுடைய பிரார்த்தனையை முருகனிடம் வைக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நைவேத்தியமாக 2 வாழைப்பழம் வைத்தால் போதுங்க. இவ்வளவுதான் வழிபாடு. இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடித்து விட்டாலும் அந்த தீபமானது உங்களுடைய வீட்டில் 1 மணி நேரம் எரிய வேண்டுங்க. இந்த 1 மணி நேரம் என்பது நாளைய தினம் எந்த நேரத்தில் வழிபாடு மேற்கொள்ளலாம் என்பதை பார்த்திடலாம். அதாவது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் கோரையில் இந்த வழிபாட்டை செய்வது அதீத அற்புத வாய்ந்த பலனை தருங்க. நாளைய தினம் வளர்பிறை கிருத்திகை தினத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 6 மணி டு 7 மணி வரை, இல்லை மதியம் 1 மணி டு 2 மணி வரை, இல்லை இரவு 8 மணி டு 9 வரை, இந்த 3 மணி நேரங்களுமே செவ்வாய் கோரை என்று வர இருக்கின்றதுங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு மணி நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆனால் அதிசக்தி வாய்ந்த பலன் தேவை என்றால் அதிகாலை நேரத்தில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஏற்றினால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி திருநீரு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது, இந்த தீபம் எரிந்து முடிந்தவுடன் ஒரு நாள் மட்டும் விபூதி இந்த பூஜை அறையிலே நீங்கள் வச்சிருங்க. அடுத்த நாள் இந்த விபூதியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் பூசிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். நீங்கள் துவங்கும் வேலையானது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் வேலை அனைத்துமே லாபம் லாபம் என்றே இருக்குங்க. இந்த மாதிரி திருநீரு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது, இந்த தீபம் எரிந்து முடிந்தவுடன் ஒரு நாள் மட்டும் விபூதி இந்த பூஜை அறையிலே நீங்கள் வச்சிருங்க. அடுத்த நாள் இந்த விபூதியை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த விபூதியை நீங்கள் நெற்றியில் பூசிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாம். நீங்கள் துவங்கும் வேலையானது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் வேலை அனைத்துமே லாபம் லாபம் என்றே இருக்குங்க. முருக பக்தர்களாகிய அனைவருமே இந்த பதிவை பார்த்து வழிபாடுகளை மேற்கொண்டு கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முருகருடைய மந்திரமான ஓம் சண்முகாய நமக என்ற மந்திரத்தை பதிவிடுங்க. நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.